ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டோன்ட் வாண்ட் டசன்ட் வாண்ட், டோன்ட் நீட் டசன்ட் வாண்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஷியேஷன், இது ரெண்டும் நம்ம டெய்லி லைஃப் கான்வர்சேஷனில் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், இது ரெண்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதான் இன்னைக்கான லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம நிறைய கிராமர் லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த லெசனுக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி டோன்ட் வாண்ட், டோன்ட் நீட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் வாண்ட் அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? டோன்ட் நீடும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், he, she, it இது மூணும் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா doesn't want, doesn't need நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அதே they, you, we, I இதுனாலும் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா don't want யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா don't need யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இந்த don't wantக்கு என்ன ஒரு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் இல்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதே டோன்ட் நீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாண்ட் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா பர்சனல் டிசைரை சொல்கிறது, அதாவது எக்ஸ்பிரஸிங் பர்சனல் டிசைர். நீட் அப்படிங்கிறது தேவை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸிங் நெசசிட்டியை குறிக்கக்கூடியது, அதாவது பாசிட்டிவ்ல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் லெசனில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த லெசன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் மட்டும் பார்க்கறனால உங்களால் இங்கிலீஷில் மாஸ்டர் ஆக முடியாது. ஆக்சுவலி இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் ஆஸ் மச் ஆஸ் இட் ரெக்வயர்ஸ் டு பி குட் அட் இங்கிலீஷ். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. டோன்ட் வாண்ட் அப்படின்னா அவசியம் இல்லை, டோன்ட் நீட் அப்படின்னா தேவையில்லை. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஓகே, இது ரெண்டையும் வச்சு நம்ம சென்ஸ் மேக் பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்ஜெக்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். நமக்கு இதில் என்ன சப்ஜெக்ட் வருதோ நம்ம பேசுறத போது நம்ம எந்த சப்ஜெக்ட் வேணும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது டசன்ட் ஆர் டோன்ட் வரும், டோன்ட் வாண்ட். இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி வந்துச்சு அப்படின்னா டோன்ட் வாண்ட் வரும், இல்லைன்னா டோன்ட் நீட் வரும். அதே இட் வந்துச்சு அப்படின்னா டசன்ட் வாண்ட் ஆர் டசன்ட் நீட் வரும், ஓகேங்களா? இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறமா சொல்லுவேன், அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா டசன்ட் வாண்ட் வரும், இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா டோன்ட் வாண்ட் வரும். அதை மட்டும் இப்போதைக்கு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா சப்ஜெக்ட் டோன்ட் வாண்ட் அல்லது டோன்ட் நீட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறது நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் வெர்ப். டு ஹையர், டு டாக் இதான் பார்த்தீங்கன்னா முடிவற்ற ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? விச் மீன்ஸ் இன்ஃபினிட்டிவ் வெர்ப், ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி டோன்ட் வாண்ட் அப்படின்னா அவசியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் இட், எனக்கு அது அவசியம் இல்லை, ஓகேங்களா? பாருங்க, ஐ வந்துருச்சு அப்படின்னா நம்ம டோன்ட் வாண்ட் யூஸ் பண்ணோம், ஓகேங்களா? ஐ வந்து சப்ஜெக்டா, அடுத்து நம்ம டோன்ட் வாண்ட் போட்டிருக்கோம். இட் அப்படிங்கிறது அது, இட்டுக்கு என்ன மீனிங்? அது இது, அது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஐ டோன்ட் வாண்ட் இட், ஐ டோன்ட் வாண்ட் இட்னா எனக்கு அது அவசியம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் இட்னா எனக்கு அது அவசியம் இல்லை. அதே பாருங்க, சி டசன்ட் வாண்ட் இட், சி டசன்ட் வாண்ட் இட் அப்படின்னா அவளுக்கு அது அவசியம் இல்லை. இங்க பாருங்க, சி வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? டசன்ட் வாண்ட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதே அந்த பக்கம் பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ இது டோன்ட் வாண்ட், டசன்ட் வாண்ட். இப்போ பாருங்க, டோன்ட் நீட், டசன்ட் நீட். இப்போ சாரி, ஐ மேட் a small mistake. ஐ டோன்ட் நீட் இட்னா எனக்கு அது தேவையில்லை, இது அவசியம் இல்லை, இது எனக்கு தேவையில்லை. அடுத்த சென்டென்ஸ், she doesn't need it, அவளுக்கு அது தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளா நான் ஒரு டெஃபினிஷன். டோன்ட் வாண்ட்னா அவசியம் இல்லை, டோன்ட் நீட்னா தேவையில்லை. அதே பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம கொஞ்சம் வித்தியாசமான மீனிங் கொடுக்கும். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ அப்படின்னா என்ன? நான் உன் கூட பேசணுன்ட்டு அவசியம் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ. ஸோ இப்போ நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ, நான் உன் கூட பேசணும்னு அவசியம் இல்லை.
ஸோ அந்த சென்டென்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக் பண்ணோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ. அடுத்து இந்த சைடு பாருங்க, ஐ டோன்ட் நீட் டு ஹையர் யூ. ஐ டோன்ட் நீட் டு ஹையர் யூ. நான் உன்னை வேலைக்கு எடுக்கணும்னு தேவையில்லை. நான் உன்னை வேலைக்கு எடுக்கணும்னு எனக்கு தேவையில்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் டு ஹையர் யூ. நான் உன்னை எடுக்கிறதுக்கு வேலைக்கு எடுக்கணும், நான் உனக்கு வேலைக்கு எடுக்க தேவையில்லை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் டு ஹையர் யூ, தேவையில்லை, அவசியம் இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் வாண்ட்டும் டோன்ட் நீடு நம்ம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து எழுதி போகிறேன், நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். she doesn't want to be with you. she doesn't want to be with you. அவ உன் கூட இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா doesn't want or don't want அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது. அவசியம் இல்லை, விரும்பவில்லை, விருப்பத்தை தெரிவிக்கல, அது எனக்கு நான் விரும்பலை அப்படிங்கிற சொல்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது என்ன மீனிங் அப்படின்னா she does not want to be with you. அவ உன் கூட இருக்க விரும்பலை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, they don't want to attend the meeting. they don't want to attend the meeting. ஸோ அவங்க அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதாவது அவங்க பண்ண விரும்பலை. they don't want to attend the meeting. they don't want to attend the meeting. அவங்க அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண விரும்பலை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, he doesn't want to share his feeling with anyone or with you. he doesn't want to share his feelings with you. அவனோட ஃபீலிங்ஸை அவங்க கூட ஷேர் பண்ண விரும்பலை, அதுக்கு அவசியம் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா விரும்பவில்லை, தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேங்களா? அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகேங்களா? he doesn't want to share his feelings with you. அவனோட ஃபீலிங்ஸை அவங்க கூட ஷேர் பண்ண விரும்பலை, அப்படின்னா அவசியம் இல்லை அப்படிங்கிற மீனிங். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, we don't want to be late for the concert. we don't want to be late for the concert அப்படின்னா நம்ம இந்த கச்சேரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மியூசிக் கச்சேரி, அதாவது பார்த்தீங்கன்னா இசை கச்சேரின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கான்சர்ட் எனி கான்சர்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? we don't want to, நாங்கள் விரும்பலை, எதை விரும்பலை, அந்த கான்சர்ட்டுக்கு லேட்டாக போகிறத நாங்கள் விரும்பலை. we don't want to be late for the concert. அடுத்த சென்டென்ஸ், she does not want to lend her car to anyone. so she doesn't want to lend her car to anyone. so lend அப்படின்னா கடன் கொடுத்துதல். ஓகேங்களா? lend அப்படின்னா கடன் கொடுத்துதல். ஓகேங்களா? அவருடைய காரை யாருக்கும் அவ கடனாக கொடுக்கறத விரும்பல. she doesn't want to lend her car to anyone. so அடுத்த சென்ஸ் பாருங்க, he doesn't want to apologize. he doesn't want to apologize அப்படின்னா அவன் அதாவது மன்னிப்பு கேட்கணுட்டு அவசியம் இல்லை, அவன் மன்னிப்பு கேட்க விரும்பல. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா doesn't want or don't want அப்படின்னா அவசியம் இல்லை, அப்படின்னா விரும்பவில்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி want அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸிங் பர்சனல் டிசைர். அந்த டிசைரை வந்து இங்கே நம்ம doesn't வரதுனால நெகட்டிவ் சொல்கிறதுனால அதுக்கு அவசியம் இல்லை, அப்படின்னா விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீட், அதாவது doesn't need or don't need வச்சு எப்படி சென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோன்ட் நீடோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ டோன்ட் நீட் டு கோ அவுட். ஐ டோன்ட் நீட் டு கோ அவுட். ஸோ இந்த இடத்துல இந்த சென்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா நான் வெளியே போக தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் டு கோ அவுட் நவ். நான் இப்போ வெளியே போகணும்னு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் டு கோ அவுட். ஸோ நீங்கள் யாராவது உங்களை நீங்கள் வெளியே போறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த சென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் நீட் டு கோ அவுட் நவ். ஐ ஹாவ் ஒர்க். ஐ நீட் டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசலாம். ஸோ அடுத்த சென்ஸ் பாருங்கள், we don't need to worry about the issue. we don't need to worry about the issue. நம்ம அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படணுன்ட்டு தேவையில்லை. ஸோ we have other choices. we have many choices we could do in our life. we don't need to worry about any issues in our life. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா you don't need to worry about that. what do you have to do? you have to practice. you have to watch my videos continuously. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷன் நம்ம ஈஸியாக பேச முடியும். ஓகேங்களா? we don't need to worry about the issue. நம்ம அந்த பிரச்சனையை பற்றி worry பண்ணிட்டு தேவையில்லை. she does not need to talk with you. she does not
அவள் உன் கூட பேச தேவையில்லை. she doesn't need to அவன் கூட பேசணும் தேவையில்லை. she doesn't need to talk with you. she doesn't need to talk. she doesn't need to talk. அவள் பேச தேவையில்லை. யார் கூட? உன் கூட பேசணும்னு தேவையில்லை. அவன் கூட பேசணும் தேவையில்லை. she doesn't need to talk with you. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். காதலராக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், she doesn't need to talk with you, you go out அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த சென்ஸ் பாருங்க, they don't need to rush. they don't need to rush. இது மட்டும் ஒரு சென்டென்ஸ். they don't need to rush அப்படின்னா நம்ம கூட்டமாக அப்படியே நெருக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அப்படியே நம்ம ஓடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகமாக, அதாவது அவர்கள் they don't need to rush. அவங்க வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு தேவையில்ல, ரஷ்ஷாக போகணும்னு தேவையில்ல. ஏன்னா they have plenty of time. they have plenty of time அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன் அவங்க அப்படி அவசரப்படுறாங்க? அவங்க அது மாதிரி அவசரமாக இருக்குன்னு தேவையில்லை, அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சுஜி doesn't need to be with me. she doesn't need to be with me. அவ என் கூட இருக்க தேவையில்லை. she has her family. அவளுக்கு அவள் ஃபேமிலி இருக்குது. she doesn't need to be with me. அவள் என் கூட இருக்குன்னு தேவையில்லை. ஸோ சுஜி doesn't need to be with me னா அவள் என் கூட இருக்குன்னு தேவையில்லை. ஸோ இந்த சென்ஸ் பாருங்க, we don't need to wait. நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை for them, அவர்களுக்காக. for அப்படின்னா அதற்காக, for them அப்படின்னா அவர்களுக்காக. we don't need to wait for them. நம்ம அவர்களுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எனி லாங்கர்னா இனிமேலும். we don't need to wait for them any longer அப்படின்னா அவங்களுக்காக நம்ம இனிமேலும் வெயிட் பண்ண தேவையில்லை, நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸ். we don't need to wait for them any longer, let's go. நம்ம போகலாம், அவங்களுக்காக நம்ம இனிமேட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான லெசனில் டோன்ட் வாண்ட் அப்படின்னா வேண்டாம், விரும்பவில்லை அப்படிங்கிற மீனிங். டோன்ட் நீட் அப்படின்னா தேவையில்லை அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சிங்குலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டசன்ட் வாண்ட் வரும், ப்ளூரலுக்கு டோன்ட் வாண்ட் வரும். நம்ம நிறைய டைம் பார்த்துட்டு இந்த லெசனில். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Okay guys, thank you so much for watching this video till now. I will see you in the next video. Bye bye.